ஹாய் சின்ன குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு. 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன டாபிக் தெரியுமா கொண்டு வந்திருக்கேன்? அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கடைசியா சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா? "ச்சே! இவ்ளோ நாளா நமக்கு இது தெரியாம போச்சே!" அப்படின்னு தான் சொல்லுவீங்க. "மண்ட மேல இருக்க கொண்டைய மறந்துட்டேன்மா" அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான குட்டி குட்டி ஹேக்ஸ் தான் நான் சொல்லப் போறேன். கிச்சன் ஹேக்ஸ் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் வந்து சில இல்லத்தரசிகள் வந்து இத வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நெறைய பேர் வந்து இது பண்றதில்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ அதனால நம்ம வீடியோல அத சொல்லிக் குடுக்க போறோம். இப்ப வீடியோக்குள்ள போகலாமா? நெறைய பேர் கேட்கிற ரிப்பீட்டட் கொஸ்டின் இதுதான்ப்பா. பட் ஈஸியா எப்படி நம்ம வந்து மணிய சேவிங்ஸ் பண்ணுறதுக்கா இதை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து அடிப்படையில் ஈஸியாக நம்மளோட மணியை வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். அது என்னங்கிறத கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சா போதும். ஃபஸ்ட்டு பால்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம வீட்டில் இருக்கவங்கள பற்றி பிரச்சனையே இல்லைப்பா. ஏன்னா நம்ம என்ன கொடுத்தாலும் குடிச்சிக்கிடுவாங்க. ராகி பால், கம்பு பால், பருத்தி பால், இல்லைன்னா சூப்பு அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துருவோம். இல்லையா முருங்கைக்கீரை தண்ணி, இல்லைன்னா நீஸ் தண்ணி ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள வந்து ஹெல்த்தியாக வச்சுப்போம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் கெஸ்ட்டாக வர்றவங்களுக்கு போய் நான் நீஸ் தண்ணியை போய் நீட்டினேன்னு வைங்களேன், மேலேயும் கீழேயும் ஒரு ரொம்ப கேவலமாக ஒரு லுக் விடுவாங்க. இவ வீட்டுக்கு போனதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. காரணம் என்னென்னா, மனசார இதை போய் தந்துட்டாம்மா, இதை குடிக்கவா நான் இவ்வளோ தூரம் அங்கே போனேன் அப்படின்ட்டு வர சொல்லிடுவாங்க. பட் நம்ம கொடுத்தது ஹெல்தி ஃபுட்டு அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. என்னமோ நம்மளை வந்து ஒரு கேவலமான மனுஷங்க மாதிரி நம்மளை வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரிலாம் கொடுக்காம டீயை தான் போட்டு கொடுப்போம். பட் அந்த டீ போடும்போதும் நமக்கு வந்து அதில் என்ன சொல்கிறது, குட்டி டிப்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாமா? என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஆவின் பால் போய் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அதில் 1 கிளாஸ் பாலுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னு வைங்க, அவ்வளோதான். அதை விட மோசமான பால் வேறு உலகத்தில் வேறு எதுவுமே இல்லாதங்கிற மாதிரி தண்ணியோ தண்ணி அப்படின்ட்டு இருக்கும். பட் இதுவே நீங்கள் கடையில் போய் ஃபுல் க்ரீம் மேட் இருக்கும் தெரியுமா, அந்த ஃபுல் க்ரீம் மில்கை வந்து வாங்கிக்கோங்க. இந்த மில்கில் வந்து நீங்கள் அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 லிட்டர் தண்ணி ஊற்றினாலும் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அதே மாதிரி கெட்டியாகவே தான் இருக்கும். ஸோ கெஸ்ட்டெல்லாம் வராங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் டீயை பார்த்தோன்னே, "ச்சே பரவாயில்லடா, நமக்கு ஸ்ட்ராங்காக போட்டு தந்திருக்காளம்மா புள்ள" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் டீயை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும், இதுவும் ஒரு குட்டி டிப்ஸ் ஓகேவா? இஞ்சி போட்டுக்கோங்க நல்லா. ஃபஸ்ட்டு வந்து பால் நல்லா கொதிக்கும்போது ஏலக்காவை போட்டுறணும். ஏலக்காய் வந்து சும்மா அப்படியே போடாமல் 4ஆ பிச்சு அந்த விதை இருக்கும் பார்த்திங்களா, அந்த விதையோடு சேர்த்து லைட்டாக இடித்து போட்டுக்கோங்க. அடுத்து இஞ்சி போட்டுக்கோங்க. இந்த 2 நல்லா கொதிக்கும்போது 2 மிளகையும் தட்டி போட்டுக்கோங்க. இது வந்து நான் எவ்வளோக்கு சொல்கிறேன்னா, ஒரு 1/2 லிட்டருக்கு 400 மில்லி பாலுக்கு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா? 1/2 லிட்டர்னே கணக்கு வச்சுக்கோங்களேன். 1/2 லிட்டருக்குன்னா ஒரு 4 மிளகு போட்டுக்கணும். தேயிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எப்போவுமே தேயிலை போட்டோன்னா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டீ வந்து நல்லாவே இருக்காது. ஒரு 5 நிமிஷம் கடக்க வச்சு அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு போயிடணும். திறந்து வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா அதில் உள்ள காஃபியோட அந்த டீயோட ஸ்மெல் எல்லாமே அதில் போயிடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ குக்கிங்கில் வச்சுட்டு, அதாவது ரொம்ப மூடி வச்சிடாதீங்க, பொங்கி எல்லாம் ஊற்றிடும். அப்புறம் நம்ம தான் எடுத்து எல்லாம் கழுவணும். ஸோ அதனால் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு டீ குடிச்சு பாருங்கள். சும்மா வேறு லெவலில் மின்னும். அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வர நேரம்லாம் எல்லோரும் கேட்குறது என்னென்னா, "ஏம்மா டீ போட்டு உன் கையால் டீ குடித்தாலே அது ஒரு டேஸ்ட்டு தான்டா" அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டேஸ்ட் ஆயிரும்டா. ஓகேவா? இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிப்பு. செகண்ட் டிப் என்ன தெரியுமா? அதே பால் பாத்திரத்தை கழுவுறது தான். அப்போ டீ போட்டாச்சு, இப்போ அந்த டீ போட்ட பாத்திரத்தை கழுவணும் அப்படி தானே? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே விம் ஜெல்லை வாங்குடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். இதில் 100 எலுமிச்சையோட சக்தி இருக்குது அப்படிங்கிறது வேறு நம்ம பண்ணிக்கிடுவோம். அந்த 100 எலுமிச்சையும் சேர்த்தா நம்ம சூப்பராக வந்து ஒரு 10 லிட்டர் செஞ்சிடலாம். நமக்கு அந்த அறிவு இல்லைன்னே சொல்லலாம். அதுக்கு பதிலாக நம்ம கடையில் தான் வாங்குவோம். அப்படி கடையில் வாங்குறதே நல்லா நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? என்னென்னா, இப்போ பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்களேன், ஓவராக ஸ்பீடாக காலியாகும் அப்படி தானேம்மா? பட் பாக்கெட் வாங்கி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து நமக்கு வந்து செலவு கம்மியாக இருக்கும். பாட்டிலும் வேண்டாம், விம் லிக்யூடே வேண்டாம் அப்படிங்கிறவங்க என்ன மாதிரி சோப்பு, நான் வந்து சோப்பு ஜாதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் எப்போவுமே சோப்பு தான்டா வாங்குவேன். ஜெல்லு வந்து அதிகமாக வாங்க மாட்டேன். ஏன்னா என் பிள்ளைங்க ஜெல்லை ஊற்றி ஊற்றி கரைச்சி எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஜெல்லை நிப்பாட்டிட்டு சோப்பு வாங்கிக்கிறது. வாரத்துக்கு ஒரு சோப்பு அப்படின்னா, வாரம்னா கரெக்டாக 6 நாளைக்கு. 3 நாளைக்கு பாதி சோப்பு, அடுத்த 3 நாளைக்கு பாதி சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, சோப்பில் அதிகமாக தண்ணி சேராமல் இருந்தாலே நமக்கு வந்து கூட ஒரு எக்ஸ்ட்ரா 1 நாள் வரும். ஸோ அதனால் 2 நாள் வர சோப்பை நான் 3 நாள் ஆக்கிப்பேன். இந்த 3 நாள் ஆக்குறதுனால எனக்கு 3 நாள் ஒரு சோப்பு, பாதி சோப்பு, அடுத்த 3 நாள் பாதி சோப்பு, லாஸ்ட்டாக 1 நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க, ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு சோப்பு வாங்கிக்கணும். அப்படி வந்து நம்ம வந்து கணக்கு பண்ணிக்கணும். நம்ம வந்து மொத்தமாக சோப்பு வாங்கி வச்சுருவோம் அப்படி தானே? இப்போ விம் சோப்பு வந்து நான் மொத்தமாக வாங்கி வச்சுட்டு அதை எப்படி எடுப்பேன்னா, இந்த மெத்தடில் தான் எடுப்பேன். இதுவே நான் ஜெல்லாக இருந்துச்சுன்னு வைங்களேன், என் பிள்ளைங்க ஒவ்வொரு கிண்ணமும் ஊற்றி ஊற்றி அதில் நுரையா தள்ளி அதை ஒரு வாரத்துக்கு வர ஜெல்லை வந்து ஒரு 2 நாள் கூட வர விட மாட்டாங்க. ஸோ அதனால் குழந்தைங்க இருக்க வீட்டில் ஜெல்லு வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு வாரத்தில் 5 ரூபாயோட இது வந்து வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஷாம்பு டப்பா.
ஷாம்பு டப்பா தான் யூஸ் பண்ணணுங்கிறதே கிடையாது. எப்படியோ நம்ம மண்டையில இருக்க அழுக்கு போனா போதும். அவ்வளோதானே. நம்ம அதத்தான் நம்ம வந்து யோசிப்போம். நம்மட்ட இருக்க அழுக்கு போனாலே நமக்கு வந்து போதும். அதுக்கு தான் நம்ம வந்து ஷாம்பே யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு முடி வந்து கொஞ்சமாவது ஹெல்த்தியா இருக்கணுன்ட்டு. பட் ஷாம்பு யூஸ் பண்ணாலே ஹெல்த்தி போயிரும். அது வேற கதை. இருந்தாலும் நம்ம வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு நல்லா பஃப்ன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பாக்ஸ் டப்பாவா வாங்குறத விட, சேஷையா வாங்கி பாருங்க. நமக்கு வந்து இன்னும் சூப்பரான லாபம் இருக்கும். இப்போ ரூ. 1 கிளினிக்ல ஷாம்பே எடுத்துக்கங்களேன். ஒரு சரத்துக்கு 16 பீஸ் வரும். பட் நமக்கு வந்து அவன் ரூ. 14 தான் போடுவான். அப்போ ரூ. 2 அதில மிச்சம். இதே நீங்க வந்து டப்பாவா வாங்குனீங்கன்னா, அந்த பாட்டில் உங்களுக்கு எப்படியும் ஒரு மினிமம் ரூ. 40 ரூ. 50 வந்துராது. அதுக்கு பதிலா இத வாங்கிட்டு போயிரலாம். வெறும் ரூ. 14யோட முடிஞ்சிடும். எப்படியும் வாரத்துக்கு ஒரு ஷாம்பு தான். நான் வந்து வாரத்துக்கு ஒரு ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேங்கும்போது, எனக்கெல்லாம் 2, 3 மாதத்துக்கு மேலே தாராளமா கிடக்கும். எனக்கு என் பொண்ணுக்கும் சேர்ந்து நான் சொல்றேன். அதனால ஏன்னா நெறைய ஷாம்பு இருக்கிற 4 முடியும் கையோட வந்துரும். அது தனி டிபார்ட்மெண்ட். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இந்த டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும், இந்த மாதிரி நீங்க ஷாம்பு வந்து வாரத்துக்கு 1 யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க டெய்லி யூஸ் பண்ணீங்கன்னா, அது உங்க விஷயம்ப்பா. அது எனக்கு தெரியல. ஸோ சேஷே தான் ரொம்ப ஈஸி. ஸோ நீங்க வந்து பாக்கெட் வந்து லாபம் தான். அதனால அத வாங்குங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். இதே மாரி தான் காஃபி தூளு, சன்ரைஸு, ப்ரூ, ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு. இப்போ ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு ஒரு சரம் வாங்குனீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஒரு சரத்துக்கு 1 வந்து ஃப்ரீ அப்படிங்கிற மாரி வரும். அதாவது ரூ. 5 கம்மி பண்ணி நமக்கு தருவான். இதே தான் சன்ரைஸு, ப்ரூ எல்லாத்துலயுமே. ஸோ அதனால நமக்கு வந்து ஈஸியா மணிய வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். குட்டி குட்டியா தான் தெரியும். பட் இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கும்போது, அந்த சேவிங்ஸோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் பெருசாவே நமக்கு தெரியும்டா. அதனால தான் இத சொல்லிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு மசாலா தூளு. மசாலா தூள பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து நெறைய பேர் கடையில தான்டா வாங்குறீங்க. கடையில வாங்குறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. அவன் வந்து ப்ரிசர்வேட்டிவ்க்காக என்னெல்லாமோ சேர்ப்பான். பெஸ்ட்டு நான் சொல்றேன், வீட்ல எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க வந்து மசாலா அரைச்சுக்கங்க. எங்க வீட்ட பொறுத்தவரைக்கும் சின்ன வயசுலேருந்து எங்க அம்மா வந்து மசாலா தூள் தான் அரைப்பாங்க. வெளியில ஒரு நாளும் வாங்கி நாங்க பார்த்ததே கிடையாது. இப்போ வரைக்கும் வாங்க மாட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். மஞ்சத்தூள்லேருந்து மல்லித்தூளு, கரம் மசாலா, தனி வத்தத்தூள் எல்லாமே தனித்தனியா வீட்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 1 நாள் 2 நாளைக்குன்னுலாம் இல்லைங்க. 1 மாசத்துக்கும் இல்லைங்க. எங்க வீட்ல வந்து பெருநாளைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா, அடுத்த 6 மாசத்துக்கு அது அப்படியே தாராளமா கிடக்கும். அந்த அளவுக்கு பல்க் அமௌண்ட்ல எங்க அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பாங்க. அதெல்லாம் சின்ன வயசுல பார்க்கும்போது நினைப்பேன், எதுக்கு அம்மா இவ்வளோகான்னு செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப தான் தெரியுது, நம்ம அம்மா வந்து ஒரு சூப்பர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சூப்பர்மேன் பண்ண வேலை தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நானும் ஒரு குடும்ப ஹிஸ்ட்ரி ஆனதுக்கப்புறம், அந்த ப்ரிசர்வேட்டிவே இல்லாத, அதாவது கலரே இல்லாத நல்ல ஒரு மசாலா தூள வந்து நான் வந்து திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டிலேயே சாம்பார் தூளு, கரம் மசாலா, இட்லி பொடி, குழம்பு தூளு, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலான்னு இருக்கு. எல்லா மசாலாவும் வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நெறைய பேர விடுங்க. நம்மளே இதுவரைக்கும் அப்பதான் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். இப்போ கரம் மசாலா, பிரியாணி மசாலாலாம் பார்த்தீங்கன்னா, நான்லாம் 10 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். இந்த மாரி ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பட் என்னோட இத வந்து என்னுடைய சிஸ்டர்ஸ்க்கு, எங்க அம்மாக்கு, என்னோட ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் வந்து மசாலா தூள் வந்து குடுத்து விடுவேன். ஏன்னா, என்னோட மசாலா தூள் வந்து அவங்க எல்லாருக்குமே அவ்ளோ ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லைக் பண்ணி கேட்பாங்க. எப்போ ஊருக்கு போனாலும் ஃபர்ஸ்ட்டு மசாலா தூள் கொண்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ, அதனால நீங்க வந்து மசாலா தூள் வந்து உங்க கைப்பட அழகா திரிங்க. ஃபஸ்ட்டு வத்தலை வாங்கி அதை நல்லா கழுவி காய வைங்க. ஏன்னா எவன் கை கால் பட்டுச்சுன்னு தெரியாது. எந்தெந்த எலி பொந்துக்குள்ளலாம் இருந்துச்சுன்னு தெரியாது. அதனால் அதை நல்லா கழுவி காய வைங்க. மல்லியை நல்லா வறுத்துக்கங்க. எல்லாத்தையும் கழுவி காய வச்சு தொடச்சி அதுக்கப்புறமா நீங்கள் திரிக்க கொடுத்துட்டு அந்த மசாலா தூளை நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதையுமே கடையில் வாங்காதீங்கடா. அவன் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருப்பான். ஸோ நீங்களே உங்களுக்கு தேவையான மசாலா தூளை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டாப்புல நம்ம செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் பிடிக்காத புள்ளைங்களே கிடையாதுன்னே சொல்லிடலாம். அத்தனை பிள்ளைங்களுக்குமே பிடிக்குதுப்பா. இந்த மைனஸ்லாம் அப்படி என்னதான் இருக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நாக்கில் சும்மா லைட்டாக வச்சு பார்த்தேன். நமக்கே பிடிச்சி போச்சு கழுதையே. ஐயையோ என்னடா இது நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கடையில் போய் வாங்கினா ஒரு டப்பா ரூ. 100 120 வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்கு. இது நம்ம கதைக்கெலாம் தாங்க பிடிக்காது. நம்ம குடும்பத்துக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைனஸை டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். இதில் என்னென்னா நம்ம ஊரில் வந்து தடையே பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நான் அதை டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா விலை ஜாஸ்தியாகி போச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன். இது ஏன் நம்ம அன்ஹெல்த்தியாக சாப்பிடணும்? நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் என் நாக்குக்காக செஞ்சது தான் இந்த மைனஸு. வீட்டிலேயே நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன்டா. எப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. அவன் பச்சை முட்டையை ஊற்றுவான், நான் அவிச்ச முட்டையை போடுவேன். அவ்வளோதான். மற்றபடி ப்ராசஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். அவனோட பச்சை முட்டையை நான் தின்னி என் குடல் வேகிறதுக்கு பதிலாக நான் வந்து நல்ல மைனஸை சாப்பிட்டு குடலை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டேன். ஸோ அதனால் நான் மைனஸ் எல்லாமே நான் வீட்டிலே செஞ்சுப்பேன். தயிராக இருக்கட்டும், நெய்யாக இருக்கட்டும். நான் நெய்யை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நம்ம வந்து பாலாடையெல்லாம் எடுத்து வச்சு இப்போ யூடியூப்பில் நிறைய வீடியோ வந்திருக்கு. இந்த பாலாடையிலேருந்து எப்படி நெய் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் கடையில் வாங்குறதோ இல்லை யூடியூப்பில் வாங்குறதுனால ஒவ்வொரு ஹை ரேட்டுக்கு வாங்குறத விட நீங்கள் பாலாடையை எடுத்து வச்சு நீங்கள் பண்ணனாலே போதும், நிறைய நெய் நமக்கு கிடைக்கும்டா. அதே மாதிரி தான் சாஸ் எல்லாமே கடையில் வாங்குறத விட வீட்டிலே செய்யலாம். தயிர் ஒரு கப்பு 10 ரூபாடா இப்போம்லாம். பட் நம்மளே அழகாக ஈஸியாக உர ஊற்றி வைக்கலாம். இந்த உர ஊற்றி வச்சோம்னா நமக்கு வந்து நிறைய தயிர் கிடைக்கும். இன்னொன்று அது கெட்டியாக இருக்குமா, பார்க்கறதுக்கு அழகாக க்யூட்டாக இருக்குமா. ஸோ அதை வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அடிக்கடி. இப்போ வந்து தயிருக்கு கொஞ்ச நாள் லீவ் விட்ருக்கேன். ஏன்னா சைனஸ் வேறு இருக்குது, மழைக்காலமாக பனிக்காலமாக இருக்கா, அதனால் தயிருக்கு லீவ் விட்டுட்டு மற்றதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று என்ன தெரியுமாடா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது பீஸா சாஸு. இந்த சாஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். ஆனால் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, கடையில் போய் அதை வந்து அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா டப்பாவாக வாங்கி வைப்பாங்க. எனக்கு பார்க்க வயிற்றெரிச்சலாக இருக்கும். மனசார இதை போய் வாங்கிட்டு போகிறாங்க, இது எவ்வளோ ஈஸியாக செய்யலாம், எதுக்கு இவங்களுக்கு புரியவே மாட்டேங்கலாம். நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸிடா. என்ன தெரியுமா, ஒரு 4 தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. 4 தக்காளி, வத்தல், கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. நமக்கு தக்காளி தோல் வந்து உறிஞ்சு வரணும், அதுதான் பதம். அதோடு எடுத்து நல்லா ஆற வச்சு அதை ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். ஸ்மூத்தாக அரைக்க முடியல நீங்கள் வந்து வடிகட்டிக்கங்க. நான் வந்து வடிகட்டிடுவேன், ஏன்னா என் மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் நேரம் பல்ல காட்டும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், அரைச்சி நம்ம வடிகட்டியே வச்சுப்பேன். அதை வடிகட்டி வச்சுட்டு அதில் ஆரிகானோ, லெமனு, கார்ன்ஃப்ளோரு, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக வெல்லத்தையும் போட்டு இறக்கி வச்சுட்டேன்னா கடையில் வாங்கின சாஸ் மாதிரியே இருக்கும். என் பசங்க சொல்லுவாங்க, அம்மா என்னதான் இருந்தாலும் நீங்கள் தான் சூப்பர் மேன்மா அப்படிம்பாங்க. அது சூப்பர் மேன் அப்படிங்கிறத நான் பேர் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பேன், அம்புட்டு தான். மற்றபடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்க மாட்டோம் அந்தளவுக்கு. லெமன் மட்டும் தான் சேர்ப்போம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக தான் சேர்க்க போகிறோம். இதில் ப்ரிசர்வேட்டிவ்ங்கிற அவசியமே இல்லை. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 நாள் 3 நாள் கூட கெட்டு போகாமல் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கடா. எதுவுமே நம்ம யோசிக்கிறதுல தான் இருக்குது. கொஞ்சமாக உட்காந்து யோசித்தா போதும், சூப்பராக நம்ம வந்து பிளான் பண்ணலாம், மணியே சேவ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். பட் இதோட நான் உங்களை எல்லாரையும் விட்டுற மாட்டேன். அடுத்து ஒரு 5 பாயிண்ட் நாளைக்கு கொண்டு வருவேன் பாருங்கள், அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரே வீடியோவில் நான் போட்டேன்னு வைங்களேன், நான் போர் அடிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏற்கனவே நிறைய பேருக்கு நான் போர் அடிக்கிறேன் போல், நிறைய பேர் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னே தெரியல. ஒன்று என் வாய் சரியில்லையா இல்லை என் வீடியோ சரியில்லையான்னு தெரியல. முதல்ல அதை நான் செக் பண்ணணும். ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா, நான் கரெக்டாக தான் வீடியோ போடுறேனா இல்லை ஒழுங்காக போடலையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் திருத்திக்கிறேன். தப்பு செய்கிறவன் மனுஷன், தப்பை மன்னிக்கிறவே மகா மனுஷன். ஸோ அதனால் ஏதாவது தப்பாக பேசுகிறதா மன்னிச்சுட்டு நமக்கு கொஞ்சம் லைக்கை பண்ணி விட்டு போங்கப்பா, ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு 5 டிப்ஸ் வந்து நாளைக்கு சொல்கிறேன். மொத்தம் 10 டிப்ஸ்டா. நாளைக்கு 5 டிப்ஸ் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூவாக என்னோட தொடர்ந்து வாங்க. உங்களோட ஆதரவை என்றென்றும் எதிர்பார்க்கும் உங்கள் மை vlog டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். டாடா, பைமா.